ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகே கிச்சன். இன்றைக்கி ஒரு விடுகதை என்ன பார்த்தீங்கன்னா, பிறக்கும்போது வால் உண்டு, இறக்கும்போது வால் இல்லை, அது என்ன விலங்கு? இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். லாஸ்ட்டில் நாங்கள் விடுகதைக்கான ஆன்சரை சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து கோகோனட் ரைஸ். அதுக்கு முதல்ல ஒரு பேனை எடுத்துக்கணும். அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அதில் 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் கடுகும் கடலை பருப்பும் சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கூடவே உளுந்த பருப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அதில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. யார் யாருக்கெல்லாம் கோகோனட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அதில் வேர்க்கடலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அதில் கொஞ்சம் தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருந்த தேங்காயை அதில் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அதில் வேக வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதில் வந்து ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுவையான தேங்காய் சாதம் ரெடி. விடுகதைக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தவளை தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.